Hello friends, welcome back to Learn-with-Singam. Everyday Linux tips and tricks வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி பேக்கப் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா Rsync யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ஃபோல்டரில் என்கிட்ட ஒரு டெஸ்ட்டுன்னு ஒரு டைரக்டரி இருக்குது. ஸோ ஐ வாண்ட் டு டேக் திஸ் பேக்கப். ஸோ இப்போ வந்து Rsync -a ஏங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபோல்டரை எப்போ க்ரியேட் பண்ணியிருக்கோம், அப்புறம் அதனோட யூசர் நேம், எந்த யூசர் க்ரியேட் பண்ணாங்க, அப்புறம் என்ன லாஸ்ட் மாடிஃபைடு டைம் எல்லாத்தையும் வந்து ப்ரிசர்வ் பண்ணி அனுப்போம் ஆர்கைவ் மோட. விங்கிறது வெர்பஸ், ஸோ நம்ம என்னென்ன ஃபைல்லாம் காப்பி ஆகுதுங்கிறத காமிக்கும். ஜிங்கிறது கம்ப்ரெஷன் மோடு. இப்போ வந்து நம்ம டெஸ்ட்டை வந்து காப்பி பண்ண போகிறோம். 2/mntc:/ல் காப்பி பண்ணுறேன். ஸோ இப்போ இது வந்து பேக்கப் எடுத்திருக்கோம். இப்போ ஒன்ஸ் பேக்கப் எடுத்ததுக்கப்புறம் தான் இந்த Rsync-ஓட இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை காப்பி எடுத்திருக்கோம். இப்போ வந்து இந்த ஃபோல்டர் உள்ளுக்குள்ளே ஒரு ஃபைலை நான் வந்து மாடிஃபை பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. test.txt வந்து நான் வந்து மாடிஃபை பண்ணுறேன். இப்போ நார்மலாக சிபி கமாண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே காப்பி ஆகும். இப்போ நான் வந்து அதே Rsync கமாண்ட் யூஸ் பண்ணுறேன்னா இந்த நம்ம மாடிஃபை பண்ண ஃபைல் மட்டும் காப்பி ஆகும். அதே மாதிரி நீங்கள் இஃப் யூ delete இந்த இதுக்குள்ளே ஒரு ஃபைலை டெலீட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, டெஸ்ட்டை வந்து டெலீட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ Rsync பண்ணிங்கன்னா அதில் ஒன்றும் ஆகாது. ஸோ யூ ஹேவ் அ ஸ்பெஷல் கமாண்ட் இங்கே -delete அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த ஃபைலில் இருக்கிற இந்த ஃபோல்டர் உள்ளுக்குள்ளே இருக்கிற என்ன ஃபைல் டெலீட் ஆகிருக்கோ அந்த அது வந்து இந்த பேக்கப்லேயும் டெலீட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு ஃபைல் அங்கே க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. டெஸ்ட் உள்ளுக்குள்ள ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கோம் 1.txt-ன்னு. அந்த ஃபைலை வந்து நம்ம இப்போ திருப்பி இது பண்ணுறோம், இந்த Rsync பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரு ஃபைல் மட்டும் காப்பி ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் பேக்கப் எடுக்கிறதுக்கு, எவ்ரிடே பேக்கப் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் வந்து டேபில் ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணுற மாதிரி, பேக்கப் எடுக்கிற மாதிரி ஒரு டைம் செட் பண்ணி கூட பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு Learn-with-Singam.